இன்றைக்கி 9 மணிக்கெலாம் கரண்ட் போயிடுச்சு. இன்றைக்கி ஷட் டவுனாக தான் இருக்கும் அப்படின்னு நானாக நினச்சேன். அது பார்த்தா போன கரண்ட் ஒரு அரை மணி நேரத்துலேயே திரும்பி வந்துருச்சு. எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வாரமாகவே மிஷின் ரிப்பேராக தான் இருக்குது. மெக்கானிக்கை கூப்பிட்டு காமிச்சா சின்ன வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு நானாக நினச்சிக்கிட்டு இருந்தேன். அது பார்த்தா பெரிய வேலையாயிடுச்சு. செலவுகளும் அதிகமாகிடுச்சு. நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ செலவாகும் அப்படின்னு நினச்சேன். எனக்கு கொஞ்சம் மன சங்கடமாக தான் இருக்குது. எதிர்பாராத நேரத்தில் எந்த செலவாவது வந்துச்சுன்னா எப்படி சமாளிக்க முடியும்? ஒன்றும் சமாளிக்க முடியாது. ஆனால் நமக்கு வாழ்வாதாரமே அந்த மிஷின் தான் அப்படின்னு நினைக்கும்போது நம்ம அதை எதிர்பார்க்காம பார்த்து தான் ஆகணும். எனக்கு தைக்க வேண்டிய துணிகள் கொஞ்சம் நிறையாவே இருந்தது. சரி அதை பூரா வெட்டி எடுத்து வச்சிட்டோம்னா சரி ரிப்பேர் பார்க்க கொஞ்சம் தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குமே பூரா துணியை வெட்டி எடுத்து வச்சுட்டு சாப்பிட்டு செத்த விட தூங்குனேன். காற்று மழையும் பார்த்தா இன்றைக்கி நல்லா அடித்து ஊற்ற போகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். மழையும் வரல ஒன்றும் வரல. கடைசியில் சரி கொஞ்சம் ஸ்நாக்ஸ் ஏதாவது செய்வோம். வீட்டில் பார்த்தா சத்து மாவு இருந்தது. அதை போட்டு இன்றைக்கி கொழுக்கட்டையை வச்சு காப்பியை போட்டு ஈவினிங் இது சூப்பராக கழிச்சிட்டோம். நைட்டுக்கு அந்த கொழுக்கட்டையோட இன்றைக்கி டின்னரை முடிச்சிடுவோம். சாப்பிட வேணாம் நானாக நினச்சிக்கிட்டு இருந்தேன். சிவனியா பார்த்தா எனக்கு தோசை வேணும், கடையில் வாங்கின தோசை தான் எனக்கு வேணும் அப்படின்ட்டா. சரி ஒரு 2 தோசையை வாங்கி ஆளுக்கு பாதியாக ஷேர் பண்ணி நானும் சிவனியாவும் சாப்பிட்டோம். என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.